சூரத்து நூரின் 31வது வசனத்தை இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வாசித்து பார்க்க வேண்டும். சூரத்து நூரினுடைய 31வது வசனத்தை ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருக்கிற அர்ஷினுடைய ரஹ்மான், இந்த உலகத்தின் அத்தனை நிலைமைகளையும் படைத்த அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய உணர்வுகளையும் படைத்த அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய சிந்தனைக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அவனுடைய கட்டளையாக சொல்லுகிறான். குல்லில் முஃமினாத், நபியே முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன அப்சாரஹுன்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். வலா யுப்தி யகுதுன அப்சாரஹுன்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய அவங்களை, அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நீங்கள் சொல்லுங்கள். வலா யுப்தீன ஸீனதஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, அவர்களுடைய அலங்காரங்களில், அவர்களுடைய கவர்ச்சிகளில் வெளியே தெரியக்கூடிய அனுமதிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய உடலின் அங்கங்களை வெளிப்படுத்துகிற, அந்நிய ஆடவர்களுடைய பார்வைகளை ஈர்த்தெடுக்கிற, இந்த உறவை பற்றிய இந்த அஜ்னபியத்தான ஆண்களுடைய, அஜ்னபியத்தான பெண்களுடைய சிந்தனைகளை மாற்றி எடுக்கிற இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். இந்த அலங்காரங்களை, ஒழுங்கீனங்களை வெளிப்படுத்த கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை.